வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் ஒருவன். மரணம் ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம். எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம சமமாக இந்த பூமியில் பிறந்த உயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது. திருவருளுடைய துணையால் மட்டுமே தடுக்க முடியும். சரி, ஒருத்தருக்கு மரணம் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்கும் அப்படின்றது நிறைய சமய மத நூல்கள் குறிப்பிட்டிருக்கு. நாமளும் அதை நம்பிட்டு நம்ம புண்ணியம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போவோம், தீமைகள் நிறைய செஞ்சோன்னு சொன்னால் நரகத்துக்கு போவோம். அதனால் இந்த மாதிரியான முறைகளோ பூஜைகளோ பிண்டம் கொடுக்குறதோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாமளும் பண்ணிகிட்ருக்கோம். இது எதுவுமே உண்மை கிடையாது. கடவுள் உருவாக்கிய சிஸ்டத்தில் இது எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பதிவின் மூலமாக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல் வேலையாக மரணம் வர்றதுக்குண்டான காரணம் இந்த உடம்பை நாம் பத்திரமா பார்த்துக்காம விட்டது தான். இந்த உடல் ஆத்மாவும் உயிரும் வாழ்கிறதுக்கு உண்டான தகுதியோடு இருந்ததுன்னு சொன்னால் இந்த உடலை விட்டு ஆத்மா போகிறதுக்கு உண்டான தேவையே இல்லை. அப்போ இந்த ஏதோ ஒரு காரணத்தினால பஞ்சபூதத்தினுடைய குறைபாட்டினாலேயோ இல்லை மிகுதியினாலேயோ இந்த உடம்பு அழிஞ்சு போகுது. இது வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத இடமா நம்ம மாற்றினதுக்கு அப்புறமேட்டு ஆத்மா முதல்ல வெளியே வரும். வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு அதால் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ நாமளே யாராச்சும் ஒருத்தங்களை லவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம கூட ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ இருந்திருப்பாங்க. இல்லை மாதக்கணக்கு கூட இருக்கட்டும், 2 நாள் 3 நாளுமே அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதை நினச்சி நாம் வருத்தப்பட்டுகிட்டே இருப்போம். அப்போது இந்த உடம்பை பற்றி யோசிச்சு பாருங்களேன். நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பல வருஷங்களாக இந்த உடம்புக்குள்ளேயே தான் இருந்தோம். இப்போ நாம் அந்த உடம்புக்குள்ளே இல்லை அப்படின்றத ஆத்மா முதல்ல ஏற்றுக்காது. அப்போ அது என்ன பண்ணும்? திருப்பியும் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுமோ அந்த முயற்சிகளை அது திருப்பி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தெரியாது நம்மளால் திருப்பியும் அந்த உடம்புக்குள்ளே போக முடியாது. நாம் உயிர் எந்த வழியாக உள்ளே வந்ததோ ஏற்கனவே அந்த வாசலை அறுத்து அடைச்சிருப்பாங்க. அதனால் திருப்பியும் நம்மளால் உள்ளே போக முடியாதுன்றதை அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் திருப்பி முயற்சி செஞ்சிட்டே இருக்கும். முயற்சி செஞ்சு தோற்று போயிடும். கடைசியில் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணியும் முடியலை அப்படின்றது அதுக்கு புரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு இடத்துல போயிட்டு அமைதியாக உட்காரும். அப்போ என்ன பண்ணும்? இருந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை பார்க்க வருவாங்களா? பார்க்க வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு, நான் உனக்கு அது பண்ணியிருக்கேன்ல, இது பண்ணியிருக்கேன்ல, எனக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு, என்னை திருப்பியும் உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா கேட்கும். ஆனால் ஆன்மா பேசுகிறது தான் நம்மளுக்கு கேட்காதே. அதனால் நம்ம ஒரு மாலையை போட்டுட்டோ இல்லை அந்தந்த சமய மார்க்கத்தில் என்ன செய்யணும்னு இருக்கோ அந்த கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு நாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்ருப்போம். இது எல்லாத்தையுமே இந்த ஆன்மா பார்த்துட்ருக்கோம், கேட்டுட்டும் இருக்கும். யார் என்ன சொல்கிறாங்க என்ன அப்படின்றதெல்லாம். இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்குள்ளே நான் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கோம், ஒரு வேளை நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பு எல்லாத்தையுமே நம்ம தவற விட்டுட்டோமோ, அதனால தான் இந்த நிலைமையில் இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடக்கிற எல்லா நிகழ்வையுமே அந்த ஆன்மா பார்த்துட்ருக்கோம், உயிர் பார்த்துட்ருக்கோம். கடைசியில் அந்த சடங்குகள் எல்லாமே முடியுது. ஒன்று புதைப்பாங்க, இல்லைன்னா எரிப்பாங்க. அந்த எரித்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஆன்மாவுக்கே ஒரு புரிதல் வரும். ஓஹோ, அவ்வளோதான், இந்த இதில் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் தான் எரிச்சோ இல்லை புதைச்சோ அதுக்கப்புறமேட்டு நாம் பார்த்து கல்யாணம் பண்ண மனைவியும் சரி, ஒருவேளை நம்மளை பெற்ற அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களும் சரி, அடுத்து நம்மளோட குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவங்களும் தன்னுடைய கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காம
அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த ஆன்மாவுக்கு துணையாக அந்த இடத்துல சுடுகாட்லேயும் சரி இடுகாட்லேயும் சரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆன்மா தனியாக உட்காந்து புலம்பிகிட்ருக்கும். எதனால எனக்கு இந்த நிலமை வந்துச்சு, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன், நான் ஏன் இப்படி செத்து போயிட்டேன், திருப்பி நான் எனக்கு உடம்பு கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு நான் ஆதரவு சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆத்மா ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆத்மா அழுற அந்த நேரத்தில் ஒருத்தர் உதவிக்காக வருவார். வந்து தோள் மேலே கையை போட்டு கேட்பார், உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் வேணுமா இல்லை இந்த உலக வாழ்க்கை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒருவேளை அந்த ஆத்மா எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இறைவன் என்ன பண்ணுவார், அவர் எங்கே இருக்காரோ, இப்போ அவர் கோயில்லையோ இல்லை மசூதியிலையோ இல்லை சர்ச்சிலையோ எங்கே இறைவன் இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற இடத்துல உங்களை பிறக்க வைப்பார், அந்த ஆத்மாவை பிறக்க வைப்பார். பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அது என்னென்ன வேலைகளெல்லாம் செஞ்சு வர பிறவியிலேயே அவர் அடையிறதுக்கு உண்டான வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே அமைச்சு கொடுப்பார். கோயிலில் பிறக்கும், இல்லைன்னா அதாவது உதாரணத்துக்கு ஒரு நாயா மனுஷனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் சந்தோஷம். அந்த அவர் எங்கே பக்கத்தில் அவரோட ஈஸியாக அடையிறதுக்கு உண்டான வழி என்னவோ அந்த இடத்துல மனுஷனாக பிறக்க வைப்பார். ஆனால் அந்த நேரத்துலையும் மாயை நம்மளை தடுக்க தான் பார்க்கும், நாம் அதிலேருந்து வெளியே வரதை பார்க்கணும். சரிங்களா? ஒன்று, மனுஷனாக பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாயாகவோ புறாவாகவோ இல்லை எந்த உயிர், அது எறும்பாக இருந்தாலும் சரி பூரானாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு வேறுபாடு கிடையாது. அவங்க செஞ்ச அந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி எந்த உடல் அவங்களுக்கு அடுத்த பிறவியில் வாய்க்கும் அப்படின்றது தீர்மானிக்கப்பட்டு வழியை காமிச்சு அவர் திருப்பி அனுப்பி விடுவார். அதனால் அவங்க சீக்கிரமாக இறைவன்கிட்ட போயிடுவாங்க. ரெண்டாவது கேட்டகரி, ஒருவேளை எனக்கு நீ வேண்டாம் இறைவா, நான் இப்போ தான் எனக்கு கல்யாணம்லாம் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு பேங்க் லோன் போட்டோ இல்லை பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், நான் இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன், என்னோடய பேரம்பேத்திங்களுக்கெலாம் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்குது, அவங்களுக்கு நான் திருப்பி போயிட்டு கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும், நிறைய கடமைகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எனக்கு இந்த உலக வாழ்க்கை தான் வேணுன்றப்போ ஒருவேளை திருப்பியும் மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஆன்மாவுக்கு இருக்கிற பட்சத்தில் அதே வீட்டுக்கு திருப்பியும் குழந்தையாக போய் பிறப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை குழந்தையாக பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அதே வீட்டுக்கு செல்லப்பிராணிகளாக பிறப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதே வீட்டில் பூமிக்கடியில் வாழக்கூடிய எறும்புகளாகவோ இல்லை பூரான்களாகவோ எலியாகவோ திருப்பியும் பிறப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சமம்னு சொன்னால், நாம் கேட்டதுனால தான், நாம் விருப்பப்பட்டதுனால தான் இந்த வீட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்றது நம்ம மனுஷனாக இருக்கும்போதும் நமக்கு தெரியாது, மற்ற மிருகமாக இருக்கும்போதும் தெரியாது. ஏன்னா மகேஸ்வரன் அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுருப்பார். கேட்டால் மட்டும்தான் அதை வெளிப்படுத்தி காட்டுவார். நீ என்னென்னவா இருந்த, என்னென்னவா பண்ண, அதனால் இப்போது நீ இந்த இதில் இருக்க அப்படின்றத மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் வெளிப்படுத்தி கொடுப்பாங்க. அப்போது இறந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், நரகத்துக்கு போவோம், இல்லை ஜட்ஜ்மெண்ட் டே வரும், இல்லை ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவோம், நிம்மதியான தூக்கம் இருக்கும், இல்லை நிம்மதியற்ற தூக்கம் இருக்கும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாமே அது கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அடுத்த பிறவியில் நீங்கள் முக்தி அடைவீங்களா அடைய மாட்டிங்களா, அது மட்டும்தான். அப்போ இந்த இடைப்பட்ட காலங்கள் எவ்வளோ இருக்கும்? இப்போது கருட புராணத்தெலாம் சொன்னால் புண்ணிய ஆத்மாக்கள்னால் உடனே யமலோகம் போயிட்டு சொர்க்கம் நரகம்ன்ற 2 பிரிவுக்கு போயிடும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் இல்லை ரொம்ப பாவப்பட்ட ஆத்மாக்கள்னு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கு 1 வருஷத்துலேருந்து 12 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி கிடையாது. மரணம் நேர்ந்த அடுத்த 16லேருந்து 21 நாட்களுக்குள்ள அந்த ஆத்மாவானது இன்னொரு உடலை எடுத்திருக்கும். ஏன்னா அந்த உடலுக்கு அந்த ஆத்மாவுக்கும் ஒரு தேவை இருக்குது. ஏன்னா அதோட சுக துக்கங்களை அனுபவிக்க வேண்டி இருக்குன்றதுனால
அது அடுத்த ஜென்மத்தை நோக்கி 16லேருந்து 21 நாட்களுக்குள்ளே பயணப்பட்டுரும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு நல்வினையினால் இந்த உடம்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த ஜென்மத்திலேயே இதை பயன்படுத்தி அழியாத தேகத்தை பெற்று மரணமில்லாத நிலையை நோக்கி போகிறதுக்கு வாழ்த்துக்கள்.